செஸ்ட் பெயின் நெஞ்சில் வலி இருக்கா, இல்லை பிரஸ்ட் பெயின் உங்களோட செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ லெஃப்ட் சைடு வலி இருந்தால் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அது ஒரு ஸ்பைனல் கார்ட்லேருந்து வந்த ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது 95% பேர்த்துக்கு. அதை தவிர அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்துக்கிட்டதோ இல்லை மசில் பெயினாக தான் இருக்குது. இப்படி வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட்டில் ப்ராப்ளம், நம்ம நிறையா இசிஜி எடுக்கணும், எக்கோ எடுக்கணும், ட்ரெட்மில் எடுக்கணுன்ற எண்ணத்துலேருந்து வெளியில் வாங்க. எங்கேயாச்சும் வீடியோவில் யாராச்சும் செஸ்ட்டை பிடிச்சிட்டு இறந்து போயிட்டாங்க ஹார்ட் அட்டாக்கில் பார்த்துட்டு நீங்கள் பயப்படாதீங்க. அது ஒரு ரேர் ஃபினாமினன். ரோட்டில் ஆக்சிடெண்ட் நடக்குது, அதை ஒரு நாள் பார்த்துடுறீங்க, அதுக்குன்னு அடுத்த நாள்லேருந்து வண்டி ஓட்டாமையாக இருக்கிறோம். ஆக்சிடெண்ட்டுங்கிறது ரேர் ஃபினாமினன், எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. அதை விட கம்மியாக தான் ஹார்ட் அட்டாக் நடக்குது ஆக்சிடெண்ட்டை விட. அது ஒரு ரேர் ஃபினாமினன். அதை இந்த இடத்துல வலித்த உடனே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது. அப்படியே ஒரு இசிஜி எடுத்தால் கூட பரவாயில்ல, பல இசிஜி எடுத்துக்கிட்டு அதுதான் என் பிரச்சனைன்னு முடிவோடு இருக்கிறீங்க. அது பிரச்சனை கிடையாது. கழுத்தில் எலும்பு தேஞ்சு போயோ, கழுத்தில் ஸ்ட்ரெயின் ஆகியோ, கழுத்தில் ஜவ்வு வீங்கியோ, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகி, நரம்பு அழுத்தி, இந்த மாதிரி தான் அந்த நோய் வருது. அப்படி பார்த்தா அதுக்கு பேர் சர்வைக்கோஜெனிக் பெயின், சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்பல்ஸ், டிஸ்ப்ரோட்ரூஷன், டிஸ்புலாப்ஸ், பிரேக்கியல் நியூராலஜியா. இதனால தான் வருது. முக்கால்வாசி டென்ஷன்னாலையும், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினாலையும், படபடப்பு, மன அழுத்தம், சோகம், இதனாலையும் தான் வருது. இது எக்ஸசைஸ் பண்ணாலே சுத்தமாக போயிடும். உட்காந்துட்டு செய்கிற எக்ஸசைஸும் மலர்ந்து படுத்து செய்கிற எக்ஸசைஸும் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7, elevation 1 2 3 4 5 6 7 8 9 10, relax 1 2 3 4 5 6 7 8 9 10, again 1 2 3 4 5 6 7 8 9 10, 1 2 3 4 10, 1 2 3 4 5 6 7 8 9 10, 8 9 10. இது மாதிரி 7. அப்புறம் வச்சுட்டு 1 1 2 3 4 5 6 7 8 9 10, 1 2 2 10 counts, 2 3 3 1 2 3 4 5 6 7 8 9, இந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் படுத்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக அந்த வலியை குறைக்கும். படுத்துட்டு இப்படி கையை கோர்த்து இப்படி மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்ப கொண்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10, again 2 1 2 3 4 5 6 7 8 9 10, 2 1 2 3 4 7 8 9 10, 3 1 2 3 4 5 6 7 8 9 10, 3 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இந்த மாதிரியும் செய்யணும். அண்ட் இதை தவிர நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால் மூச்சு பயிற்சி செய்யலாம். டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் குறைக்கிறதுக்கு மூச்சை உள்ளே வயிறு வரைக்கும் இழுக்கிறது, டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங் 7 தடவை உள்ளே இழுக்கிறது, மூச்சை ஹோல்ட் பண்ணுறது 7, மூச்சை வெளியில் விடுறது 9. மூச்சை வெளியில் விடுறப்ப ரெசிடியூல் வால்யூம் நம்மளோட இது லங்ஸில் நுரையீரலில் இருக்கிற கெட்ட காற்று நல்லா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே போய் நல்ல காற்று ஃபில் ஆயிரும். அதுக்காகத்தான் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 7 கவுண்ட்டு உள்ளே வயிறு வரைக்கும் இழுக்கிறேன், விரலால் காட்டுறேன். அடுத்த 7 கவுண்ட் ஹோல்ட் பண்ணுறேன், விரலில் காட்டுறேன். அடுத்த 9 கவுண்ட் வெளியில் விடுறேன், விரலில் காட்டுறேன். டூ 3 ஓகே, இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் உங்களை இந்த பெயின்லேருந்து காப்பாற்றும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.